வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உண்மையிலே ரொம்ப மர்மமான ஒண்ணு. கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயமும் கூட. அமெரிக்காவுல, அதுவும் அவங்க சொந்த நாட்டுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்படாத ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இதனால அமெரிக்காவோட உளவுத்துறை, பாதுகாப்புத்துறைன்னு எல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சியிலயும் குழப்பத்திலயும் இருக்கு. இது நிஜமாலே தற்செயலா நடக்குதா, இல்ல இது ஒரு மறைமுக போரோட ஆரம்பமா? வாங்க, இந்த மூல ஆதாரங்களை வச்சு இந்த ரகசிய போருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மர்மமான சம்பவங்கள் எல்லாத்துக்கும் மையமா ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது. அமெரிக்காவோட மிக முக்கியமான விஞ்ஞானிகள் அடுத்தடுத்து இறந்து போனது வெறும் துரதிர்ஷ்டவசமான தற்செயல் நிகழ்வுகளா, இல்ல இதுக்கு பின்னாடி நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சதித்திட்டம் ஒழிஞ்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. கடந்த சில மாசத்துல மட்டும் அமெரிக்காவோட தலை சிறந்த அணுசக்தி விஞ்ஞானிகள், விண்வெளி திட்டங்கள்ல வேலை செஞ்சவங்களும் மொத்தம் 12 பேர் ஒன்னு மர்மமா இறந்து போயிருக்காங்க, இல்லனா காணாம போயிருக்காங்க. இவங்கெல்லாம் சும்மா லேப்ல வேலை பார்க்கறவங்க கிடையாது. நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மிக மிக ரகசியமான அதிநவீன ராணுவ திட்டங்கள்ல இருந்தவங்க. அவங்களோட அறிவும் அனுபவமும் அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ இந்த நெருக்கடியோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது அமெரிக்காவுக்கு அவங்க சொந்த மண்ணிலேயே ஏற்பட்டிருக்கிற இந்த அச்சுறுத்தல். இது ஏன் அவங்களுக்கு இவ்ளோ பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே புதுசு. பொதுவா அமெரிக்காவோட எதிரி நாடுகள்ல இருக்கிற விஞ்ஞானிகள் குறிவைக்கப்படுறாங்கன்னு தான் நாம நியூஸ்ல பாப்போம். ஆனா இப்போ முதல் முறையா தங்களோட நாட்டுக்குள்ளேயே தங்களோட விஞ்ஞானிகள் வேட்டையாடப்படுறத பார்த்து அமெரிக்காவோட மொத்த பாதுகாப்பு அமைப்பே ஆடி போயிருக்கு. இந்த பயம் இப்ப மெதுவா பொதுவெளியிலயும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட புகழ் பெற்ற பத்திரிகையாளர் லாரா இங்கிரஹாம் இந்த செய்திய தன்னோட சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. அவங்க இதை ஒரு சாதாரண நியூஸா போடல, எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல, கூடவே எச்சரிக்கை எமோஜிகளோட பதிவிட்டிருக்காங்க. பொதுவா இவ்ளோ பெரிய பத்திரிகையாளர்கள் ரொம்ப நிதானமா தான் ஒரு விஷயத்த வெளியிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல அவங்க காட்டுற அவசரம், இதோட தீவிரம் என்னன்னு நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. இப்போ இந்த விஷயம் சாதாரண மக்கள், பத்திரிகையாளர்கள்னு எல்லாரையும் தாண்டி அமெரிக்க அரசியல்வாதிகள் வரைக்கும் போயிருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மரணங்கள் ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னும், இது நேரடியா தேசத்தையே பலவீனப்படுத்துற ஒரு செயல்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு. ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயத்த பொதுவெளியில ஒப்புக்கிறாருன்னா நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மரணங்கள்ல சுத்தி வர சில தகவல்கள் சந்தேகத்தை இன்னும் அதிகமாகுது. உதாரணத்துக்கு, இறந்த விஞ்ஞானிகள்ல சில பேர் இறக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்னைக்கும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உங்க நண்பர்கள்கிட்டயும் சோஷியல் மீடியாலயும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ராணுவ விஞ்ஞானி ஒரு நாள் காலையில திடீர்னு வீட்ல இருந்து காணாம போயிருக்காரு. ஆனா பாருங்க, அவரு தன்னோட போன், பர்ஸ், ஏன் கண்ணுக்கு ரொம்ப அவசியமான தன்னோட கண்ணாடிய கூட எடுத்துட்டு போல. இதெல்லாம் பார்க்கும்போது இது தற்செயலா நடந்த மரணங்கள் மாதிரி தெரியல. பிரத்யுக்த விஷயத்திலயும் யாரோ சரியா திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கு. அமெரிக்கால நடக்கிற இந்த சம்பவங்கள் மட்டும் தனியான ஒரு விஷயம் கிடையாது. நாம இத கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது ஒரு உலகளாவிய பிரச்சனையா தெரியுது. உலகம் முழுக்க முக்கியமான விஞ்ஞானிகள் குறிவைக்கப்படுறாங்க. அதனாலதான் சிலர் இத விஞ்ஞானிகளுக்கு எதிரான ஒரு மறைமுக போர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அமெரிக்கால இந்த மரணங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, அதே நேரத்துல அமெரிக்காவோட மிகப்பெரிய போட்டியாளரான சீனாலயும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சீனாவோட மிக முக்கியமான அணுசக்தி, ஏவுகணை திட்டங்கள்ல வேலை செஞ்ச விஞ்ஞானிகள் திடீர்னு வர மர்மமான நோய்கள்னாலேயோ இல்ல விசித்திரமான கார் விபத்துகள்லயோ இறந்துட்டு இருக்காங்க. 2 பெரிய வல்லரசு நாடுகள்ல ஒரே மாதிரி ஒரே நேரத்துல சம்பவங்கள் நடக்கிறது தற்செயலானதா இருக்க முடியுமா? அமெரிக்கா மற்றும் சீனா இந்த 2 நாடுகள்ல மட்டும் சமீப வருஷங்கள்ல மர்மமா இறந்த முக்கியமான விஞ்ஞானிகளோட மொத்த எண்ணிக்கை 20க்கும் அதிகம். இந்த நம்பர் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல, இது ஒரு உலகளாவிய ட்ரெண்ட்னு சொல்லுது. அமெரிக்காவுக்கு வேணும்னா இந்த அனுபவம் புதுசா இருக்கலாம். ஆனா நாம வரலாற்றை திரும்பி பார்த்தா இதே மாதிரியான ஒரு சோகமான கதையை இந்தியா ஏற்கனவே சந்திச்சிருக்கு. இது ஏதோ வரலாறு திரும்ப வர்ற மாதிரி ஒரு மோசமான உணர்வு கொடுக்குது. இந்தியாவோட அணுசக்தி திட்டத்தோட தந்தைன்னு நாம சொல்ற டாக்டர் ஹோமி பாபாவோட மரணத்திலிருந்து இந்த மர்மம் தொடங்குது. 1966ல அவர் போன விமானம் ஆல்ப்ஸ் மலையில ரொம்ப மர்மமான முறையில விபத்துக்குள்ளாச்சு. அது ஒரு சதிதான நிறைய பேர் இன்னைக்கும் நம்புறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சமீபத்துல 2011ல இருந்து 2015 வரைக்கும் வெறும் 4 வருஷத்துல 11 இந்திய அணு விஞ்ஞானிகள் இயற்கைக்கு மாறா இறந்து போயிருக்காங்க. அதனால ஒரு நாட்டோட அறிவியல் வளர்ச்சியை முடக்கணும்னா அதோட விஞ்ஞானிகளை குறிவைக்கிறதுங்கிறது துரதிருஷ்டவசமா ஒரு புது டெக்னிக் கிடையாது.
சரி, ஒரு விஞ்ஞானி இறந்து போனா அது ஏன் ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இழப்பா பார்க்கப்படுது? அந்த இழப்போட உண்மையான விலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நாட்டோட உண்மையான சொத்து தங்கம், வைரம் எல்லாம் இல்ல. அது அதோட விஞ்ஞானிகள் தான். ஒரு தலைசிறந்த விஞ்ஞானிய உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஆலமரத்தை வளர்க்குற மாதிரி. அதுக்கு பல 10 வருஷங்கள் ஆகும். அவங்க 50ல இருந்து 60 வயசுக்குள்ள தான் தன்னோட அறிவோட உச்சத்துல இருந்து நாட்டுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை நாம இழந்துட்டா அந்த இடத்த நிரப்புறது கிட்டத்தட்ட முடியாத காரியம். இது ஒரு நாட்டோட மூளையில ஏற்படுற ஒரு நிரந்தர காயம் மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா, கடந்த காலத்துல இந்தியா எந்த ஒரு வலியையும் இழப்பையும் சந்திச்சதோ அதே வலிய இப்ப அமெரிக்கா முதல் முறையா தன்னோட சொந்த நாட்டுல உணர்ந்துட்டு இருக்கு. இது வல்லரசு நாடுகள் மத்தியில நடக்கிற அதிகார போட்டி இப்போ ஒரு புது, ரொம்ப அபாயகரமான கட்டத்துக்கு போயிருக்குன்னு காட்டுது. இவ்வளவு மர்மங்களுக்கு அப்புறம் இப்ப நம்ம முன்னாடி நிக்கிற ஒரே கேள்வி, ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அமெரிக்கா மாதிரி ஒரு பாதுகாப்புள்ள நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட முக்கியமான விஞ்ஞானிகளை இவ்வளவு திட்டமிட்டு கொல்லக்கூடிய அந்த வெளிநாட்டு சக்தி எது? இந்த தொடர் மரணங்களோட தீவிரத்தை இப்போதான் அமெரிக்க அரசாங்கம் முழுசா உணர்ந்திருக்கு. அதனால அவங்க நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. வெள்ளை மாளிகை ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதுல FBI-யும் மற்ற உயர் புலனாய்வு ஏஜென்சிகளும் இந்த எல்லா வழக்குகளையும் மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு. இது வெறும் சாதாரண விசாரணை இல்ல, இது ஒரு முழுமையான தேசிய அளவிலான விசாரணை. நாம இந்த ஆய்வோட முடிவுக்கு வரப்போ இது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டம்னு தெளிவா தெரியுது. இந்த ஆட்டத்துல விஞ்ஞானிகள் வெறும் காய்களா பயன்படுத்தப்படுறாங்க. ஆனா இந்த ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிற அந்த மர்மமான சக்தி யாரு? ரஷ்யாவா, சீனாவா, இல்ல நாம நினைக்காத வேற ஏதாவது நாடா? இந்த நிகழ் யுத்தத்தோட அழுத்தமோ என்னவா இருக்கும்? இந்த விஞ்ஞானிகளோட மரணங்கள் ஒரு புதிய அமைதியான உலகப் போரோட தொடக்கமா இருக்குமோ? பதில்களுக்காக காத்திருப்போம். நன்றி.